டெல்லி, பீகார், மேற்கு வங்கம் போன்ற மாநிலங்களில் செவ்வாயன்று பகலில் லேசான நிலநடுக்கம் காணப்பட்டது. கடந்த ஏப்ரல் 25ஆம் தேதி நேபாள நாட்டில் உண்டான சக்தி வாய்ந்த நிலநடுக்கத்தால் 7000க்கும் அதிகமானவர்கள் பலியாகினர். நேபாளத்தை ஒட்டிய பீகார், மேற்கு வங்கம், உத்தரப்பிரதேசம் போன்ற மாநிலங்களிலும் அந்த நிலநடுக்கத்தால் நூற்றுக்கணக்கான வீடுகள் இடிந்தன. இதில் 3 மாநிலங்களில் மட்டும் 70க்கும் மேற்பட்டவர்கள் பலியானார்கள். இந்நிலையில் நேபாளத்தை மையமாக கொண்டு செவ்வாயன்று பகல் 12:40 மணியளவில் நிலநடுக்கம் ஏற்பட்டது. ரிக்டர் அளவுகோலில் 7.4 பதிவானதாக இந்திய தேசிய வானிலை ஆராய்ச்சி மையம் தெரிவித்தது. நேபாள தலைநகர் காட்மாண்டுவில் இருந்து கிழக்காக 80 கிலோமீட்டர் தூரத்தில் நிலநடுக்கம் மையம் கொண்டிருந்ததாக தகவல்கள் கூறின. ஆனாலும் உறுதியான தகவல்கள் வரவில்லை. அதேபோல உயிரிழப்புகள் குறித்த தகவல்களும் வரவில்லை. இந்த நிலநடுக்கத்தின் காரணமாக இந்தியாவில் டெல்லி, பீகார், உத்தரப்பிரதேசம், மேற்கு வங்கம், ஒடிசா, அசாம் உள்ளிட்ட வடக்கு மற்றும் கிழக்கில் உள்ள மாநிலங்களில் கடும் நிலநடுக்கம் உணரப்பட்டது. இதனால் கட்டிடங்கள் லேசாக குலுங்கியதால் அதிர்ச்சியடைந்த மக்கள் தெருக்களுக்கு ஓடி வந்தனர். கடந்த மாத இறுதியில் ஏற்பட்ட பதற்றம் மீண்டும் வட மாநிலங்களில் தொற்றிக் கொண்டுள்ளது.